வணக்கம் தமிழ் சொந்தங்களே, வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம கொஞ்சம் வித்தியாசமான தமிழ் வார்த்தைகளை ஆங்கிலத்துல மொழிபெயர்த்து பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு எப்படி. ஸோ கேணியை வெல்ம்போம். ஸோ பேசிக்கலி வெல்லுங்கிறது கேணி, கிணறு, இல்லை நான் நலமா இருக்கேன். ஸோ எல்லாமே வெல் தான். ஸோ வெல்லுங்கிற வார்த்தை இது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். அது கேணி, அது வெல்லுன்னு சொல்லுவோம். இப்போ கனவு நமக்கு ட்ரீம் தெரியும். இதே இது ஒரு கெட்ட கனவு, திடீர்னு பேய் கனவு வரும், யாராவது இறந்து போற மாதிரி வரும், அப்படி நம்ம யாராவது வெட்டிட்டு வர்ற மாதிரி வரும். அந்த மாதிரி கனவு நைட் மேரும்போம். பேசிக்கலி ராத்திரி ஞாபகம் வச்சுக்கோங்க, நைட்டு, அது மேர் ஏதோ பயங்காமிக்கிற மாதிரி நினைச்சுக்கோங்க. அது ஸோ நைட் மேர், அதான் கெட்ட கனவு. ஸோ இப்போ நம்ம உட்கார்றதுக்கு சிட்டும்போம். இதே இது நம்ம குந்தி இரு இல்லைன்னா குத்த வச்சு உட்காரு அப்படின்னு சொல்லணும்ல, அது ஸ்குவாட். ஸோ இது ஒரு கைண்ட் ஆஃப் எக்ஸசைஸ் கூட. எக்ஸசைஸ் பண்ணும்போது கூட நம்ம ஸ்குவாட் கூட நம்ம பண்ணுவோம். ஸோ அதே தான் இது பேசிக்கலி தமிழ்ல குத்த வச்சு உட்காரு இல்லாட்டினா குந்தி இரு அப்படின்னு சொல்றது ஸ்குவாட் அப்படின்னு சொல்றது. நம்ம பொட்டுக்கு நம்ம பிந்தின்னு தெரியும். அதே இது குங்குமத்துக்கு வெர்மிலியன். ஸோ பொட்டுக்கு பிந்தி, ஐ பிலீவ் லைக் இட் கேம் ஃப்ரம் ஹிந்தி. இது அஃபிஷியலாக வெப்ஸ்டர்ஸ் டிக்ஷனரிலாம் வந்துட்டான்னு தெரில, நீங்கள் டபுள் செக் பண்ணிக்கோங்க. குங்குமம் வெர்மிலியன், அது இது இப்போ கண்ணுக்குட்டி. ஸோ கண்ணுக்குட்டியை காஃப்ம்போம். காஃப், CALF, காஃப். நமக்கு பசுவை ஏற்கனவே கவுன்னு தெரியும். ஸோ பசு போடுற சாணி இருக்குல்ல, சாணின்னு சொல்லுவோம்ல, சாணியை கவ் டங் அப்படிம்போம். DUNG, கவ் டங். இப்போ கோணி சாக்கு இல்லாட்டினா சாக்குன்னு சொல்லுவோம்ல, அரிசியிலலாம் மூடையிலலாம் போட்டு வச்சிருப்போம்ல, அந்த அந்த சாக்கு கன்னிசாக். கன்னிசாக். இப்போ சங்குன்னா இப்போ சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் நம்ம என்னமாவது ஊட்டுறதுக்கு வச்சிருப்போம். நிறைய சைஸ்ல இருக்கும். மருந்துக்கு சின்னதா இருக்கும், கொஞ்சம் வேற ஏதாவது சாப்பாடு ஃபீட் பண்றதுக்கு கொஞ்சம் பெருசா இருக்கும். அதை இன் ஜெனரல் நம்ம ஃபீடர் அப்படின்னு சொல்லுவோம். ஃபீடர். இதே இது நம்ம மருந்தை மட்டும்தான் பண்றோம்னா மெடிசின் ஃபீடர் அப்படின்னு சொல்லுவோம். மருந்தை மட்டும் தான் கொடுக்குறோன்னா சின்னதா இருக்கும்ல, அதுல வெறும் சும்மா மாத்திரையை முணுக்கி அப்புறம் சின்ன சின்ன பவுடர் ஆக்கி அதுக்கப்புறம் அதை கொஞ்சோண்டு தண்ணிக்குள்ள கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அதில் வச்சு நம்ம ஃபீட் பண்ணுவோம். ஸோ அது மெட் ஃபீடர் இல்லாட்டினா மெடிசின் ஃபீடர்னு சொல்லுவோம். பட் இன் ஜென்ரல் அஃபிஷியலாக அதோட அர்த்தம் ஃபீடர். அந்த கரஸ்பாண்டிங் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் ஃபீடர் மட்டும்தான். அப்புறம் கோழை. கோழை கவர்டு. ஸோ கவர்ட்லேருந்து தான் கவர்ட், கவர்டைஸ் இல்லைன்னா கவர்ட்லி ஆக்ட், இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் அதுலேருந்து தான் வரும். ஸோ பேசிக்கலி அவன் ஒரு கோழை அப்படின்னு சொல்லுவோம்ல, அதான் கவர்ட். கொடுக்காப்புளி. கொடுக்காப்புளியை மணிலா டாமரிண்ட் அப்படிம்போம். ஸோ கொடுக்காப்புளி மணிலா டாமரிண்ட். நமக்கு புளியை டாமரின்னு தெரியும். ஸோ அதோட சேர்ந்த கொடுக்காப்புளியை மணிலா டாமரிண்ட். ஸோ மணிலாங்கிறது பிலிப்பைன்ஸ் கேபிட்டல். ஸோ அதான் மணிலா. புலி டாமரிண்ட். ஸோ இது இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் நீங்க, மணிலா டாமரிண்ட். நமக்கெல்லாம் கற்பூர வாசனை ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த கற்பூரத்தை இங்கிலீஷ்ல கேம்ஃபர், அதாவது PH நம்ம அந்த அந்த சவுண்ட்ல சொல்லுவோம். கேம்ஃபர். கலப்பை. கலப்பை இப்போ ஏர் உழுவாங்க அப்படிலாம் சொல்லுவோம்ல, அந்த அந்த கலப்பை பேசிக்கலி பிளவிங். ஸோ பிளவ், அதான் பிளவ். ஸோ அந்த ஆக்ஷன் பேரும் பிளவிங் தான். உழுறது அதுவும் பிளவிங் தான். ஸோ அந்த கலப்பைக்கு பேரும் பிளவ் தான். ஸோ ஸோ கலப்பையை பிளவுன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம பனம்பழத்தை ஏற்கனவே பார்த்துருக்கோம் நம்ம ஸோ அந்த பனைமரத்துல உள்ள இந்த மட்டை இருக்குல்ல,
ஸோ அது வந்து மட்டைங்கிறது வந்து ஸ்டெம்னு சொல்லுவோம். அது வந்து பனைமரத்துலேருந்து வர்றதுனால பால்மைரா ஸ்டெம். பால்மைரா ஸ்டெம் அதான் வந்து கருக்கு மட்டைம்போம் அந்த பனைமரத்துலேருந்து வர்றது வந்து. இப்போ எந்த வகை கரண்டி, குழி கரண்டினாலும் சரி, எந்த சாம்பார் கரண்டினாலும் சரி, குழம்பு கரண்டினாலும் சரி, எந்த கரண்டினாலும் சரி லேடல்னு சொல்லுவோம். LADLE, LADLE, லேடல். இது இந்த வார்த்தை நான் ஐம் பிரிட்டி ஷுர் நம்ம ஊர்ல இருந்து போன இங்கிலீஷ்க்கு போன வார்த்தை தான் வந்து கட்டுமரம். அதாவது மீன் பிடிக்கெல்லாம் போவோம்ல வந்து நாட் அ ஸ்பீட் போட், பட் லைக் வெறும் மரத்தால செஞ்சு மேனுவலா போறது, அது வந்து கட்டுமரம். அது வந்து கேட்டமரன் அப்படிம்பாங்க. கேட்டமரன் அது ஐம் பிரிட்டி ஷுர் நம்ம ஊர்ல இருந்து போன வார்த்தை தான். அது வந்து நீங்க டபுள் செக் பண்ணிக்கோங்க. அது வந்து கட்டுமரத்தை வந்து கேட்டமரன் அப்படிம்போம். நமக்கு குதிரைய தெரியும், ஹார்ஸ்ன்னு சொல்லி. கடிவாளம், குதிரைக்கு போடுற கடிவாளத்தை வந்து நம்ம பிரைடல்னு சொல்லுவோம். பிரைடல், BRIDLE, பிரைடல். எலி அகைன் வந்து எலிய தெரியும் நமக்கு, ரேட்னு சொல்லி. ஸோ எலி வலைய வந்து ரேட் ஹோல், ரேட் ஹோல் அப்படின்போம். HOLE, ரேட் ஹோல். ஸோ இப்போ எலி வந்து போடுற எச்சம், அந்த மிச்சம்லாம் இருக்கும்ல, அந்த எலிப்புழுக்கைன்னு சொல்லுவோம். ஸோ அந்த எலிப்புழுக்கையை வந்து இங்கிலீஷ்ல ரேட் டிராப்பிங்ஸ். டிராப்பிங்ஸ் அதாவது அது அப்படி போட்டுட்டே போதில்லை, அப்படி விட்டு சின்ன சின்னதாக போட்டே போதில்லை, அது வந்து அதான் ட்ராப் பண்ணி போதில்லை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரேட் டிராப்பிங்ஸ். ஊஞ்சல், ஊஞ்சல் வந்து ஸ்விங். ஸோ ஊஞ்சலை வந்து ஸ்விங் அப்படின்னு சொல்லுவோம். இதே இது வேர்பாவும் யூஸ் பண்ணுவோம். ஸ்விங், அந்த பேட்டை ஸ்விங் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம். அப்படியே ரேக்கெட்டை ஸ்விங் பண்ணு அப்படின்போம், அப்படின்னு சொல்லுவோம். பட் இது ஊஞ்சலுக்கு உள்ள வார்த்தை வந்து ஸ்விங். இப்போ நமக்கு வந்து கை, கைனா நம்ம பரவலா நம்ம வந்து மொட்டையா நம்ம வந்து எப்போதுமே வந்து ஹேண்ட், அது மட்டும் தான் நமக்கு தெரியும். ஆனால் நீங்கள் சயின்டிஃபிக்கலி நீங்கள் அனாட்டமியை எடுத்து ஹியூமன் அனாட்டமியை எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து 3 வேரியேஷன்ஸ் இருக்கும் பேசிக்கலி. லைக் நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ மணிக்கட்டு எடுத்துக்கோங்க. மணிக்கட்டுனா ரிஸ்ட், நம்ம வாட்ச் கட்டுறோம்ல, அது பக்கத்தில் இருக்கதான் மணிக்கட்டு. ஸோ அதுல இருந்து இப்போ நம்ம 4 விரல், ஒரு பெரு விரல், அந்த கட்டை விரல்னு சொல்லுவோம்ல, அந்த ஸோ அந்த 5 விரல், அந்த அந்த பாகம் ஃபுல்லா நீங்க பாத்தீங்கன்னா அதுதான் வந்து ஹேண்ட். ஸோ ஹேண்டுன்னு சொல்றது வந்து அதான் நம்ம ஹேண்ட் ரைட்டிங் சொல்லுவோம்ல, அந்த பெண்ணை பிடிச்சி அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த பார்ட் மட்டும்தான், சின்ன பார்ட் அது வந்து, அதாவது விரல், தம், அதாவது ஃபிங்கர்ஸ் அண்ட் தம், 4 ஃபிங்கர் ஒரு தம். ஸோ இது இந்த 5ம் சேர்ந்தது தான் வந்து ஹேண்ட். ஸோ அந்த கை வந்து, அந்த ஹேண்ட் வந்து அவ்வளோதான். ஸோ இப்போ நமக்கு வந்து மணிக்கட்டு, ரிஸ்ட், வாட்ச் கட்டுறோம்ல, அந்த இடத்துல இருந்து ஷோல்டர் வரைக்கும், நம்ம தோள்பட்டை இருக்குல்ல, அது வரைக்கும் போற கை இருக்குல்ல, அது வந்து ARM, ஆம். ARM, ஆம். இப்போ மூணாவதா உங்களுக்கு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்றேன். இப்போ நமக்கு கைரேகை பார்க்குறோம், நம்ம இப்படி திருப்பி பார்க்குறோம் கையை வந்து. ஸோ அது வந்து உள்ளங்கைன்னு சொல்லுவோம் தமிழ்ல வந்து. ஸோ உள்ளங்கையை வந்து பாம் அப்படின்னு சொல்லுவோம். பாம். அதுல வந்து எல் சைலண்ட் வந்து PALM. ஸோ உங்களுக்கு இந்த மூணுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு வந்து. ஹேண்ட்னா என்னது, ஆம்னா என்னது, பாம்னா என்னதுன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க அடுத்த தடவை நீங்க வந்து இங்கிலீஷ்ல பேசும்போதோ, தமிழ்ல, ஈவன் தமிழ்ல அந்த இங்கிலீஷ் வார்த்தையை யூஸ் பண்ணும் போதோ வந்து நல்ல இந்த மூணையும் எதை கரெக்டா சொல்றீங்களோ அதுக்கு தகுந்த வார்த்தையை மட்டும் யூஸ் பண்ணுங்க. பொதுவா நம்ம வந்து கை இல்லாட்டினா ஹேண்டுன்னு யூஸ் பண்ணாங்க. ஹேண்ட், ஆர்ம் அண்ட் தென் பாம், இந்த மூணையும் யூஸ் பண்ணுங்க. இது போக நீங்க ஃபிங்கர்னு நீங்க யூஸ் பண்ணலாம், தம்னு யூஸ் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு நம்ம இன்னொரு வேர்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணோம், ரிஸ்ட், மணிக்கட்டு, அந்த வாட்ச் கட்டுறோம்ல, ரிஸ்ட் வாட்ச் கட்டுறோம்ல, அந்த இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது போக ஹியூமன் அனாட்டமியில் இன்னும் ஒரே ஒரு வார்த்தை தான் உண்டு உங்களுக்கு வந்து, எல்போ. ஸோ அந்த நம்ம கை மடக்கிற இடத்துல அந்த முட்டு இருக்குல்ல, அது வந்து எல்போ. ஸோ இவ்வளவுதான் மொத்தமே. அந்த இது எல்லாமே நம்ம இவ்வளவு நாள் வந்து ஹேண்டுன்னு சொல்லியே பழகணும். இது அவ்வளோ பார்ட்ஸையும் சேர்த்து இனிமேல் வந்து தனித்தனியாக அதை நம்ம சொல்லுவோம். ஏன்னா வந்து இங்கிலீஷ்ல, மெடிசன்ல மட்டும் இல்லை, ஹியூமன் அனாட்டமியில் மட்டும் இல்லை, இங்கிலீஷ்லயும் இந்த வார்த்தையை தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். பொதுவாக ஹேண்டுன்னு சொன்னோம்னா வந்து எல்லா இடத்தையும் சொன்னோம்னா அது வந்து தப்பு.
சரி சொந்தங்களே, இன்னைக்கு கவர் பண்ண 20 வார்த்தைகளும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை உங்க மனசுல ஏதாவது வார்த்தைகள் நீங்க தேடி கண்டுபிடிக்க முடியாத, டிரான்ஸ்லேஷன் கண்டுபிடிக்க முடியாத வார்த்தைகள் ஏதாவது இருந்ததுன்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நான் அடுத்தடுத்து உங்களுக்கு தர முயற்சிக்கிறேன். மறுபடி சந்திக்கலாம் சொந்தங்களே.